Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. வயநாடு ராய்பரேலி ஆகிய 2 மக்களவை தொகுதிகளில் எதனை கைவிடுவது என்ற குழப்பத்தில் இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். இந்நிலையில் ராய்பரேலி தொகுதியை ராகுல் காந்தி தக்க வைப்பார் என்று கேரள காங்கிரஸ் தலைவர் சூசகமாக கூறியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் பெருவாரி வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த வயநாடு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அங்கு ரோட் ஷோ நடத்தினார். வயநாடு தொகுதிக்கு உட்பட்ட எடவண்ணா என்ற இடத்தில் ராகுல் காந்தி நடத்திய ரோட் ஷோவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, அமலாக்கத்துறை, சிபிஐ, தேர்தல் ஆணையம் என பல அமைப்புகள் எதிராக செயல்பட்ட போதிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். அரசியலமைப்பை காப்பதற்காக நடந்த இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் தெளிவான செய்தியை தந்திருக்கிறார்கள் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். 10 years, the BJP has attacked the constitution. They attacked the constitution when they make one community fight with another community. They attack the constitution when they try to impose one idea, one language, one culture in this country. Before this election, BJP leaders clearly stated that they will destroy this constitution, change this constitution, throw this constitution in the rubbish bin. The whole idea of 400 par was to change the constitution of India. The 20th century is a visual century of images, of television, of pictures. So it is quite appropriate that after saying that they will change the constitution, the Prime Minister was seen doing this to the constitution of India. So India gave a very clear message to the Prime Minister of India. You cannot touch the constitution of this. அயோத்தியிலேயே தோல்வியை தந்ததன் மூலம் மக்கள் பாடம் புகட்டியுள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். மற்றவர்களைப் போல பரமாத்மாவிடமிருந்து தனக்கு எந்த செய்தியும் வரவில்லை என்றும், நாட்டின் பெரிய விமான நிலையங்கள், மின்னுற்பத்தி நிலையங்களை அதானிக்கே தருமாறு பரமாத்மா பிரதமருக்கு கூறியிருக்கலாம் என்றும் விமர்சித்தார். ஆனால் சாதாரண மனிதனான தனக்கு நாட்டின் ஏழை மக்களே கடவுள் என்றும், அதனால் தான் என்ன செய்ய வேண்டும் என்று மக்களிடம் நேரடியாக கேட்டு முடிவு செய்வதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். Now to help Adani with defense you do Agniveer, but unfortunately I do not have this luxury because I'm a human being and God does not order me. In fact it is for me, it is much simpler. My God is the poor people of India. And many people are speculating Wayanad or Raebareli. Everybody knows the answer to this question except myself. You know, in politics everybody knows everything except the person who's doing it. வயநாடு, ராய்பரேலி ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் எந்த தொகுதியை தக்க வைப்பது என்ற முடிவுக்கு மக்கள் ஆதரவு தருவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே ராகுல் காந்தி வயநாடு தொகுதிக்கு பதிலாக ராய்பரேலியை தக்க வைப்பார் என்று கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சுதாகரன் சூசகமாக கூறியுள்ளார். நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய நிலையில் உள்ள ராகுல் காந்தி வயநாட்டிலேயே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவோ வருந்தவோ கூடாது என்று சுதாகரன் தனது பேச்சில் குறிப்பிட்டார். ராகுல் காந்திக்கு அனைவரின் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேரள காங்கிரஸ் தலைவர் தெரிவித்தார். இதையடுத்து ராய்பரேலி தொகுதியை ராகுல் காந்தி தக்க வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.